என்னங்க, எங்கங்க இருக்கீங்க? இங்க ஏழை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிந்தாமணி வந்து என்கிட்ட ரொம்ப திமிரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தேங்க. மாமாவும் வந்துட்டாரு. சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்க முத்துவுக்கு ஃபோன் பண்ணி பேச, மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துருவேன். கடவுள் நமக்கு துணை இருப்பார். நீ போன வை. சார் கொஞ்சம் எனக்கு கேட்டு சொல்லுங்க சார், அந்த பணத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் உடனே போய் நானே வாங்கிக்கிட்டு நான் எப்படியாவது போய் என்னோட வீட்டை மீட்டு எடுத்து என் அப்பா கிட்ட கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கெஞ்ச, இங்க ஃபினான்ஷியரோ சரிப்பா ஒரு 5 நிமிஷம் இரு, பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தவன் எங்க இருக்கான்னு நான் கேட்டு சொல்றேன், எந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான்னு கேட்டு சொன்னதும் நீ அங்கேயே போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியரோ தன்னோட ஆட்களுக்குமே ஃபோன் பண்ணி, டேய் எங்கடா இருக்கீங்க, எனக்கு லொகேஷன் அனுப்பு, அந்த முத்து வருவான், அவன்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஃபினான்ஷியர் லொகேஷன் கேட்டு கொடுக்க, இங்க முத்துவோ நேரா அந்த இடத்துக்குமே போய் அந்த ஆட்கள் கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு நேரா இங்க அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க. என்னம்மா மீனா, இன்னமும் முத்து வரவே இல்லை, இதோ வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா இங்க ஏழை வேற விட ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க சிந்தாமணியோ, மேடம் நேரம் ஆகுது, சீக்கிரமா ஏலத்தை ஆரம்பிங்க. சிந்தாமணி சொன்ன கொஞ்ச நேரத்துல வந்திருந்த ஆபீசருங்களோ அங்க ஏழை விட ஆரம்பிக்க, இங்க சிந்தாமணியோ 52 லட்சத்துக்கு ஃபைனல் பண்ணதும் அங்க இருந்த ஆபீசருமே 52 லட்சம் மொத தரும், 52 லட்சம் ரெண்டாவது தரம், 52 லட்சம் மூணாவது தரம்னு அங்க முடிக்கிறதுக்குள்ள இங்க முத்துவோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு வேக வேகமா உள்ள வராரு. மேடம் இவருக்கு சேர வேண்டிய மொத்த பணத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு இந்த ஏலத்தை நிறுத்திடுங்க, இந்த வீட்டை எங்களுக்கே கொடுத்துடுங்க மேடம், இந்த வீடு தான் என் அப்பாவோட உயிரே அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்துக்கிட்டு வந்த அந்த 38 லட்ச ரூபாய் பணத்தை அப்படியே அங்க ஆபீசர் கிட்ட கொடுக்க, இங்க ஆபீசரோ அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, சார் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்துடுச்சு சார், இனிமே இந்த வீட்டை எங்களால் ஏலம் விட முடியாது, இவர் ப்ரொசீஜரா பணத்தை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டாரு, ஸோ கோர்ட்டுக்கே போனாலும் இந்த வீட்டை இனிமே ஏலம் விட முடியாது, உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்க சார், நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸரோ அங்கே அண்ணாமலை கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு கிளம்பி போக, இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிந்தாமணிக்கோ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. என்ன இது, பணத்தை அந்த மீனா கிட்ட இருந்து அடிச்சிட்டானுங்க, அப்படி இருக்கும்போது இந்த முத்து எப்படி 38 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்திருப்பான், இல்லை என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட இங்கே சிந்தாமணி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே வந்த மீனாவோ, என்ன சிந்தாமணி ஒரு யோசனையா இருக்கு போல, எனக்கு கடவுள் துணை இருக்காரு, எப்படி தெரியுமா, நேற்று ராத்திரி என்னோட கனவுல வந்து நீ பணத்தை திருடிக்கிட்டு அடியாட்களை வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போற மாதிரி தான் என் கனவு வந்துச்சு, அதை வச்சியே என்னோட புருஷன்கிட்ட சொன்னேன், ஆனா அவர் உஷாரா என்கிட்ட அந்த 10 லட்ச ரூபாவை கொடுத்து அனுப்பாம அவரே கையோட எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, இப்போ பணம் எங்க இருந்து வந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா, என் புருஷன்கிட்ட இருந்து தான் வந்தது, எப்படியோ இந்த வீட்டை நாங்க மீட்டு எடுத்துட்டோம், நீ விட்ட சவால நாங்க ஜெயிச்சு காட்டிட்டோம், முதல்ல எங்க வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அங்க இருந்த சிந்தாமணிய வார்த்தைகளால வெளுத்துவாங்க. உடனே சிந்தாமணியோ அவமானத்துல தலை குனிஞ்சு அந்த இடத்த விட்டுமே வெளியே போயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமான அண்ணாமலை அங்க முத்துவை கட்டி பிடிச்சு, நீ என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து, உண்மையாலுமே நான் உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் தான் பெருமைப்படணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மீறிய சந்தோஷத்துல அதே மாதிரி நேரா சந்திராவோட வீட்டுக்கு வந்து அங்க விஜயகிட்ட நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, என்னங்க சொல்றீங்க, நம்ம வீடு நமக்கு கிடைச்சிருச்சா, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏய் விஜயா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, புரிஞ்சுதா, என் புள்ள இவ்வளவு தூரம் ஒரு கடனாளியா ஆகியிருக்கானா அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், இன்னொரு தடவை வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கடனை வாங்குறேன் அதை வாங்குறேன்னு எங்க யாருக்கும் தெரியாம ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் இருக்க மாட்ட, ஜாக்கிரதை, சரி எல்லா துணியும் இங்கே எடுத்து வை, நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை அங்க விஜயாவை நல்லாவே திட்டி விட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா அங்க சந்திரா கிட்ட சொல்லிட்டு இங்க விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துல ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷத்தோட விஷயம் தெரிஞ்ச வீட்டுக்கு வர, அதே சமயம் எல்லாரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறத பார்த்த விஜயாவோ, இங்க மனோஜ் மட்டும் இல்லையே, என் புள்ள மனோஜ் மட்டும் அந்த கடையில இருந்து ரொம்ப கஷ்டப்படுறான், பேசாம என் புள்ளைய கிளம்பி வர சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம தன்னோட போனை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போய், டேய் மனோஜ் எங்கடா இருக்க, முத்து நம்மளோட வீட்டை மீட்டு கொடுத்துட்டான், சீக்கிரமா நீ வீட்டுக்கு வாடா, இனிமே கடையில இருந்து கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. அம்மா என்னம்மா சொல்ற, இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், இனிமே முத்து என்கிட்ட பணங்கன்னு கேட்டு எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டான்ல,
டேய் அதெல்லாம் பண்ண மாட்டான்டா. அந்த 38 லட்ச ரூபாய் பணமும் அவனோட தலையில தாண்டா கடனா விழுந்திருக்கு. அவனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து பார்த்துப்பாங்க. நீ வாடா, நான் பார்த்துக்கிறேன், அம்மா உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அங்க மனோஜுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட கொஞ்ச நேரத்துல இங்க மனோஜோ தன்னோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்பவும் போல இங்க அண்ணாமலையோட வீட்டு வாசலுக்கு வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் குரல் கொடுக்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலையோ, டேய் அங்கேயே நில்லு, ஆமா உன்னை யார் இப்போ வீட்டுக்கு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அண்ணாமலை கேட்க, அப்பா என்னப்பா இது நம்ம வீடு தானே, அப்போ நானும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம்ல, ஏன்பா நான் வரக்கூடாதா? டேய் இங்க பாரு, முத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ரூபாயா சேர்த்து அதுக்கப்புறம் கடனை வாங்கி இந்த வீட்டை மீட்டு எடுத்திருக்கான். ஆனா உனக்கு எந்த கவலையும் இல்லாம இந்த வீட்டை கடன்ல எடுத்து ஏலத்துக்கு போற அளவுக்கு விட்டுட்டு எந்த கவலையும் இல்லாம நீ போய் கடையில உக்காந்துன்னு இருந்துட்டு இப்போ என்னமோ இது ஏன் வீடு நம்ம வீடுன்னு சொல்லி உறவு கொண்டாடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. இத்தனை நாளா நீ எங்க இருந்தியோ அங்கே இரு. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்தன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும், வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோவத்தோட பேச, அப்பா அப்படி சொல்லுங்கப்பா, நானும் முத்துவும் சேர்ந்து அன்னைக்கு கடைக்கு போய் உன்னால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுடா, எப்படியாவது முத்துவுக்கு உதவி பண்ணி இந்த வீட்டை மீட்டு எடுப்போம், இந்த கடனுக்கு காரணமே நீதானன்னு பேசுறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது, இந்த வீட்டை அப்பா முத்து பேர்ல தானே எழுதி வைக்கிறதா சொல்லியிருக்காரு, நான் ஏன் கடன் கொடுக்கணும்னு சொல்லி அவ்வளவு பேச்சு பேசினாப்பா. இவனுக்கெல்லாம் இந்த வீட்டை கொடுக்கவே கூடாதுப்பா, இந்த வீட்டுல இடமும் கொடுக்க கூடாது, நீங்க சொன்ன மாதிரி இவனை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க, முதல்ல வெளியே துரத்தி விடுங்க. டேய் மனோஜ் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் ரொம்ப கோவத்தோட பேச இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த விஜயாவோ, டே ரவி என்னடா பேசுற, அப்பா தான் ஏதோ யோசிக்காம பேசுறாருனா நீயும் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியெல்லாம் பேசலாமா? மனோஜ் உன்னோட அண்ணன்டா. என்னங்க என் புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? ஏசி இல்லாம ஃபேன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கடையில தங்கி பாவம் புள்ள உழைச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை வீட்டுக்குள்ள விடாம இப்ப வெளியே துரத்துறது சரியாங்க? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவன் கூட நானும் தான் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கேன். என்னையுமா நீங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க? இல்லையே, என்னை மட்டும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்களே, அதே மாதிரி மனோஜையும் உள்ள கூப்பிடுங்க, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நாங்க பண்ண மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அங்க மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேச, ஓ அப்படி வரியா, நீயும் சேர்ந்து உன் புள்ள கூடவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது, போனா போதுன்னு சொல்லி நீ ஏதோ வயசாகி போச்சேன்னு உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சா இப்போ உன் புள்ள மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. நீயே சொல்லு, முத்து நம்ம கண்ணு எதிரே தூங்காம கொல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை மீட்டு எடுத்திருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்படியே கூல பேக மாட்டிக்கிட்டு வந்திருக்கான். டேய் உன்னை யார்டா இங்க வர சொன்னது சொல்லுடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க உடனே அங்க இருந்த மனோஜ் இருந்துக்கிட்டு, அப்பா நான் கடையில தான்ப்பா இருந்தேன், அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முத்து வீட்டை மீட்டு எடுத்துட்டான், நீ வந்துடுப்பான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க, அதனால தான் வந்தேன். அப்பா இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருப்பா, அதான் சொன்னல இந்த வீட்டை அவன் மீட்டு எடுத்தா அவனுக்கே இந்த வீட்டை கொடுக்கறதா நீங்கள் அவனுக்கே கொடுத்துக்கோங்கப்பா, ஆனால் என்ன ஒன்று எனக்கு தங்கறதுக்கு மட்டும் ஒரே ஒரு ரூமு மட்டும் கொடுத்துருங்கப்பா. ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்ன புத்தி வராதா? இங்க பாரு இப்ப சொல்றேன், முத்து 38 லட்ச ரூபாய் பணம் கடனா வாங்கி வச்சிருக்கான், அந்த கடன் எல்லாமே உன்னோட இது. ஒன்று அந்த கடனை நீ முழுசா ஏத்துக்க, அப்படி இல்லையா அந்த கடன்ல பாதியாவது நீ ஏத்துக்கிட்டு கட்டி ஆகணும், அப்படி இருந்தாதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வரணும், அப்படி இல்லைனா இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. என்னப்பா முத்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் துணியை தூக்கி வெளியே விசிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவோ மனோஜ் கையில் வச்சிருந்த பேகை தூக்கிட்டு போய் வெளியே விசிறி அடிச்சுட்டு, டேய் வெளியே போடா, இந்த வீடு எங்களுடையது, இந்த வீட்டுக்குள்ள வந்தன்னு வச்சுக்கோ உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். அப்பா இவனை நாம தான்ப்பா பாவம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா இவன் நல்லா சந்தோஷமா தான் அந்த கடையில பார்லர் அம்மாவை அப்பப்ப வர வச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாதுப்பா, அப்படி நம்பி இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தா இந்த வீட்டை மறுபடியும் கடன்ல ஆக்குனாலும் ஆக்கிடுவான்ப்பா. டேய் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் ரொம்ப கோபத்தோட பேச அங்க பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலையோ மனோஜோட சட்டையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு வந்து தள்ளி விட்டுட்டு, இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்தனா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும், வாங்கின கடனை அடைக்கிறதா இருந்தா அடைச்சிட்டு உள்ளவா, அப்படி இல்லைனா இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வெளியே போய் இழுத்துன்னு போய் விட்டுட்டு கதவையும் சாத்திடுறாரு அண்ணாமலை. மனோஜ வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட எங்க ரோகிணியும் வேக வேகமா வந்து அங்க மனோஜ தூக்கி விடுற மாதிரி தூக்கி விட்டு, மனோஜ் என்ன மனோஜ் இப்படி ரோட்ல விழுந்து கிடக்குற? ஆமா ரோகிணி இங்க பாரு, என் அப்பா என்ன புரிஞ்சுக்கவே இல்லை,
அந்த முத்து தான் இந்த வீட்டை மீட்டு எடுத்தான்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏதோ தெரியாம கடன் வாங்கினேன். இப்போ என்ன, அந்த வீட்டை முத்து பேர்ல தானே எழுதி வைக்கிறதா அவர் பேசினாரு. அப்போ அந்த கடனை அவன் தானே அடைக்கணும். என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. ச்சே, எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? நான் மறுபடியும் அந்த கடைக்கு போய் தங்கணும்னு நினைச்சாலே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஏசி இல்ல, ஃபேன் இல்ல, வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனோஜ் புலம்பிக்கிட்டு இருக்க. மனோஜ், இப்போ எதுக்காக நீ புலம்பிக்கிட்டு இருக்க? பாத்தியா, உன்னோட அருமை தெரியாம இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே உன்னை குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. சொல்ல போனா உன் அம்மாவால முடிஞ்சா உன்னை தடுத்து இருக்கலாம். ஆனா அவங்களே உன்னை வேண்டான்னு சொல்லி அமைதியா இருந்திருக்கிறாங்க. ச்சே, இப்படியெல்லாம் அவங்க வீட்டுல இருப்பாங்க? என்னமோ அம்மா அம்மான்னு தூக்கி தலை மேல வச்சு பேசிக்கிட்டு இருந்த. சரி விடு, அதான் நான் இருக்கேன்ல, நம்ம வீடு இருக்கு மனோஜ். அங்க ஏசி 1க்கு 2 ஃபேன் இருக்கு. சந்தோஷமா என் கூட வந்து நம்ம வீட்டுல இரு. அந்த வீட்டுக்கு வாடகை முதற்கொண்டு செலவு முதற்கொண்டு நான் பாத்துக்கிறேன் மனோஜ், நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோ அங்க மனோஜோட மனசை மாத்தி ஒரு வழியா இங்க ரோகிணி மனோஜை அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்குமே போறாங்க.